அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்றதுமே சிங்கமுகன் திடுக்கிட்டான். தூதுவர்களை அழைத்து தன்னை வரை சொல்லி செய்தி அனுப்பிய காரணத்தை வினவினான். அவர்கள் மகேந்திரபுரியில் நிகழ்ந்தது அனைத்தையும் தெரிவித்தனர். அதை கேட்டு சிங்கமுகன் கோபம் கொண்டான். உடனே 4 வகை சேனைகளையும் வரவழைத்து அவற்றுடன் புறப்பட்டு வானவீதி வழியே மகேந்திரபுரியை அடைந்தான். சூரபத்மனுடைய அரண்மனையை நெருங்கியதும் ரதத்திலிருந்து குதித்து உள்ளே ஓடினான். சூரபத்மன் கலங்கிய கண்களோடு சகோதரனை வரவேற்றான். அவனுடைய வாடிய முகத்தை கண்டபோது சிங்கமுகனுடைய கண்களும் வேதனையால் கலங்கின. அண்ணா, தூதுவர்கள் நிகழ்ந்ததை அனைத்தையும் கூறினார்கள். முன்னதாகவே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அப்போதே சொன்னேன், தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் அழைத்து சிவபாலனை சாதாரணமாக எண்ணாதே என்று. சொன்னதை நீ அலட்சியம் செய்து விட்டாய். விதி அவ்வாறு உன் கண்களை மறைத்து விட்டது. வெள்ளம் பெருக்கெடுத்த பின்னர் அணை போட்டு தடுப்பதால் பலனில்லை. நடப்பது நடந்தே தீரும். நான் இப்போதே சென்று பகைவர்களை வென்று வாகை சூடி திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு யுத்தத்துக்கு புறப்பட்டான். சிங்கமுகன் மகேந்திரபுரியில் இருந்து தன்னுடைய அரண்மனைக்கு சென்று பால், தயிர், தேன், மது ஆகியவற்றை பருகினான். மாமிசத்தை வயிறார உண்டான். பின்னர் போருக்கு வேண்டிய ஆயுதங்களை செய்து கொண்டு புறப்பட்டான். பயங்கரமான அஸ்திரங்களை அவன் தன்னுடன் கொண்டு சென்றான். அவனுடைய புதல்வர்கள் சதவீரர்கள் எனப்படுவோர். அவர்கள் 100 பேர் ஆவார். அவர்களும் படைகளுடன் தந்தையை தொடர்ந்து போக கிளம்பினார். சிங்கமுகனுக்கு 1000 தலைகள், 2000 கைகள். அவனைப் போலவே 1000 முகங்களை உடைய சிங்கன் என்ற அசுர படை தலைவன் முன்னணியில் படைகளை நடத்தி சென்றான். சிங்கமுகன் போருக்கு புறப்பட்டதைக் கண்டு பிரம்மனும் இந்திரனும் அஞ்சினர். பராக்கிரமத்தில் சூரனுக்கு இணையான சிங்கமுகனை எதிர்ப்பது யார் என்று தவிர்த்தனர். உடனே விரைந்து சென்று முருகனை வணங்கினர். பிரபு, சிங்கமுகன் போருக்கு வருகிறான். அவனுக்கு 1000 தலைகளும் 2000 கைகளும் உள்ளன. சூரனுடைய தம்பியான அவன் தன் சகோதரனுக்கு இணையான பராக்கிரமம் கொண்டவன். அவன் நடந்து சென்றாலே பூமி அதிரும். மேரு பருவத்தை பிடுங்கி அண்டகடகத்தை அழித்தவன் என்றால் அவன் வலிமையை அறியலாம். அவனை சாதாரணமானவர்கள் எதிர்ப்பது என்பது இயலாது. தேவரீர் தாங்கள் தான் அவனுடைய அழிவுக்கு மார்க்கம் காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். ஆறுமுகம் தம்முடைய தேரை கொண்டு வருமாறு அப்போது வீரபாகுதேவர் அவரை நெருங்கி நமஸ்கரித்தார். ஐயனே, சிங்கமுகாரனுடைய போரிட்டு அவனை கொன்று திரும்ப அடியனுக்கு அனுமதி தர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டார். வேலவன் மெல்ல சிரித்து, உன் விருப்பம் அதுவானால் எனக்கு சந்தோஷமே. வீரர்களுடன் புறப்பட்டு செல் என்றார். வீரபாகுதேவர் எம்பெருமானை வணங்கி விடைபெற்று யுத்தத்திற்கு புறப்பட்டார். பூத படைகள் மரங்களை பிடுங்கிக் கொண்டு அவருடன் புறப்பட்டன. வீரபாகுதேவருடைய இளவல்களான எண்மரும் 1,00,000 வீரர்களுடன் யுத்தத்துக்கு கிளப்பினர். சிங்கர் என்ற பூதப்படை தலைவன் தசமுகன் என்ற அசுரனை எதிர்த்தார். அனைவரும் யானைகளை போன்று மோதிக்கொண்டனர். சிங்கர் தண்டத்தை பிரயோகம் செய்து அவருடைய மார்பு கவசத்தை பிளந்தார். தசமுகன் ஒரு தண்டத்தை எடுத்து அவர் மீது வீசினான். அது சிங்கருடைய மார்பிலே வந்து தாக்கியதும் முறிந்து விழுந்தது. தசமுகன் மழுவை எறிந்தான். சிங்கன் அதை தண்டத்தால் வீழ்த்தினான். தசமுகன் நீ கக்கும் ஒரு அஸ்திரத்தை பிரயோகித்தான். தசமுகன் தீ கக்கும் ஒரு அஸ்திரத்தை பிரயோகித்தான். சிங்கர் சக்கராயுதத்தால் அதை நாசமாக்கினார். தசமுகன் மறுபடியும் தண்டத்தால் சிங்கருடைய மார்பிலே தாக்கினான். அதனால் சில கணங்கள் ஸ்தம்பித்து போன சிங்கர் கோபத்தோடு பாய்ந்து சென்று தசமுகனை ஒரு கையால் பற்றி மார்பிலே ஓங்கி குத்தினார். தசமுகன் ரத்தத்தை கக்கி கொண்டு கீழே விழுந்து இறந்தான். அனகன் என்ற வீரன் அசுர வீரர்களை எதிர்த்து தாக்கினான். அவனுடைய பான பிரயோகத்தினால் மிகவும் சேதமடைந்த அசுர வீரர்கள் அவனை எதிர்க்க அசுரன் அவர்களை தடுத்து, ஏன் ஓடுகிறீர்கள்? மின்மினி சூரியனை என்ன செய்துவிட முடியும்? தைரியமாக எதிர்த்து போரிடுங்கள் என்று தைரியப்படுத்தினான். அவர்களோ அந்த வார்த்தைகளை காதுகளில் வாங்கி கொள்ளாது ஓடினர். துன்முகன் கோபத்தோடு அவனை எதிர்த்தான். பானங்களை சொரிந்து அநேகனையும் அவனுடன் இருந்த பூதங்களையும் திக்குமுக்காட செய்தான். பூத வீரர்கள் மரங்களையோ ஆயுதங்களாக கொண்டு
அசுர வீரர்களிடையே புகுந்து அடிக்கலாயினர். அசுர வீரர்கள் எய்த பானங்களும் எரிந்த ஆயுதங்களும் மரங்களால் தடுக்கப்பட்டன. பூத வீரர்கள் பயங்கரமாக தாக்கவே அசுர வீரர்கள் நிலைக்கெட்டு ஓடத் தொடங்கினர். பார்த்தான் துன்முகன். பூத வீரர்களை ஆயுதங்களால் தாக்குவதில் பலனில்லை என்று எண்ணி மாயையால் எண்ணற்ற உருவங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டு தாக்கினாள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மிகவும் களைத்து போய்விட்டனர். பூத படையினருடைய நிலைமையை கண்ட வீரபாகுதேவர் மனம் கொதித்து ஞானாஸ்திரத்தை பிரயோகித்தார். அது நொடி பொழுதில் துன்முகனுடைய மாயை ஒழித்து திரும்பியது. துன்முகன் சொல்லலென கோபம் கொண்டு தாக்கினான். வீரபாகுதேவர் அக்கணைகளை அனாயாசமாக விலக்கிக் கொண்டு பானங்களை அவன் மீது மழையாக பொழிதார். அவன் கவசத்தை பிளந்து வில்லை அரித்து உடலெங்கும் பானங்களால் துளைத்தார். இனி ஒரு கணம் தாமதித்தாலும் வீரபாகுதேவரால் கொல்லப்பட்டு விடுவோம் என்பதை உணர்ந்த துன்முகன் தப்பி பிழைக்க எண்ணி மாயையால் தன் உருவத்தை மறைத்து கொண்டு விண்ணிலே எழுந்து ஓடலானான். பூத வீரர்கள் அவனை தொடர்ந்து சென்று பிடித்து வெல்லுவோம் என புறப்பட்டனர். புறமுதுகிட்டு ஓடும் அவனை பிடித்துக் கொள்வது யுத்த தர்மமாகாது என வீரபாகுதேவர் அவர்களை தடுத்துவிட்டார். படையின் பின் அணியில் இருந்த சிங்கமுகன் அசுரப்படைகள் தோற்று ஓடுவதைக் கண்டு உள்ளம் கொதித்தான். நான் இங்கிருப்பதால் நம் படைகள் போதிய துணையின்றி தவிக்கின்றன. முன்னே சென்று பூதர்களை கொன்று குவிப்பேன் என்று சீறி ரதத்தை முன்னணியில் கொண்டு சென்று நிறுத்தினார். சிங்கமுகனுடைய பயங்கர தோற்றத்தை கண்டு சிறிது மனம் தளர்ந்தாலும் பூத வீரர்கள் பாறைகளையும் மரங்களையும் கொண்டு அவனை தாக்கினர். அந்த பொருள்கள் அனைத்தும் அவன் மீது பட்டபோது பொடி பொடியாயின. சிங்கமுகன் கலகலவென்று நகைத்து 1000 கைகளாலும் பானங்களை பிரயோகம் செய்தான். சில பானங்கள் தீயை கக்கிக் கொண்டு பாய்ந்தன, சில விஷயத்தை கொட்டின, மற்றும் சில கூரிய முனைகளை உடையதாய் ஊடுருவி பாய்ந்தன. பானங்கள் எப்படி வந்து பாய்கின்றது என்று அறிய முடியாத பூத சேனைகள் தவித்தன. சிங்கமுகன் ரதத்தை விட்டு கீழே இறங்கினான். பர்வதம் போன்ற தன்னுடைய உடலை அசைத்து நடத்தும்படி பூத சேனைகளை நெருங்கினான். அவர்கள் ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் அவன் மீது எறிந்தனர். அவற்றையெல்லாம் அவன் கையால் விலக்கிக் கொண்டு அவர்களிடையே பாய்ந்தான். அவனுடைய 2000 கைகளும் ஏக காலத்தில் இயங்கின. சிலரை அடித்தான், வேறு சிலரை குத்தினான், மற்றும் பலரை கைகளால் பிடித்து பிசைந்தான். இன்னும் சிலரை வாரி வீசினான். சில வீரர்களை பிடித்து தூக்கி கரகரவென்று சுழற்றி தரையிலே அடித்தான். கால்களால் சிலரை மிதித்தான். மேலும் சிலரை உதைத்து பந்தாடினான். சிலரை ஆயுதங்களால் குத்தியும் வெட்டியும் இம்சித்தான். பூத வீரர்கள் சிங்கமுகனை எதிர்க்க மாட்டாது ஓடத் தொடங்கின. எங்கும் ஒரே குழப்பமாகிவிட்டது. சிங்கமுகன் தன்னுடைய ரதத்துக்கு வந்து ஏறிக்கொண்டு ஓடும் வீரர்களை பானங்களால் தாக்கினான். அண்டம் அதிர அவன் கர்ஜிக்கும் போது அந்த சப்தத்தை கேட்டு யானைகளும் குதிரைகளும் மிரண்டு மனம் போனவாறு ஓடலாயின. அழற்கண்ணன் என்ற பூதப்படைத்தலனுடைய கண்கள் நெருப்பை கக்க சிங்கமுகன் முன் வந்து, கொடியவனே, உன்னை கொள்கிறேன் பார் என்று கர்ஜித்து பானங்களால் தாக்கினான். சூலாயத்தை அவன் மார்பு மீது விடுத்தான். அது வேகமாக சீறி பாய்ந்து சிங்கமுகன் மார்பிலே தாக்கியது. பாறையில் மோதும் மண் சட்டியை போன்று அது தாக்கியதும் பொடி பொடியாகி விழுந்தது. அழற்கண்ணன் மீது சீறி தண்டத்தால் சிங்கமுகனுடைய தேர்ப்பாகனை அடித்து கொன்றான். சிங்கமுகன் கோபித்து தண்டத்தை எடுத்து சுழற்றி வீசினான். அது அழற்கண்ணனுடைய மார்பிலும் தோளிலும் தாக்கியது. அவன் உணர்விழந்து ரத்தத்தில் சாய்ந்தான். அப்போது சுமாலி என்ற பூதப்படை தலைவன் பெரிய பர்வதத்தின் சிகரத்தை பெயர்த்து கொண்டு வந்து சிங்கமுகன் மீது எறிந்தான். சிங்கமுகன் அதை பந்து போல ஒரு கையால் பிடித்து சுமாலி மீது திருப்பி வீசினான். சுமாலி அடியுண்டு தரையிலே சாய்ந்தான். தண்டி என்பவன் பாய்ந்து வந்து சிங்கமுகனின் தேரில் ஏறி அவன் மார்பிலே தண்டத்தால் அடித்தான். சிங்கமுகன் அவனை பிடித்து தூக்கி ஆகாயத்திலே வீசினான். அவன் திரும்பி வந்து அசனுடைய தோள்களே விழுந்தான். எழுந்து நின்று அவனுடைய தலைகளை பிடித்து திருகியும் கால்களால் துவைப்பது போல துவைத்தும் துன்புபடுத்தினான். சிங்கமுகனோ கொசுவை தேய்ப்பது போல அவனை பிடித்து உள்ளங்கையில் தேய்த்து அப்பால் எறிந்தான். வீரபாகவோடு வந்திருந்த அவருடைய சகோதரர்கள் என்மரும் மலரை கொட்டுவது போல் அவன் மீது பானங்களை வீசினர். சிங்கமுகனோ அந்த பானங்களை எல்லாம் அனாவசியமாக கைகளால் விலக்கி கொண்டான். முன்பு போலவே ரதத்தை விட்டு இறங்கி அவர்களுக்கிடையே பாய்ந்து அடித்தும் உதைத்து விரட்டலானான். அவனை கண்டு வீரர்கள் பயந்து நாலா பக்கங்களிலும் ஓடலானார்கள். வீரபாக தேவருக்கு தாங்க முடியாத கோபம் உண்டாயிற்று.
அசுரன் முன்பு வந்து அவனையும் அவன் படைகளையும் பானங்களால் துளைத்தார். சத வீரர்கள் வீரபாகுவை பார்த்து, வீரனே, விற்போரில் உன் திறமையை கண்டோம், எங்களுடன் வாட்போர் செய்ய வருகின்றாயா என அழைத்தனர். வீரபாகு தேவர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தார். 100 வீரர்களும் அவளை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு வாளினால் தாக்கினார். காற்றினும் மேம்பட்ட வேகத்தில் வீரபாகு தேவர் நாற்புறமும் சுழன்று அவர்களுடைய தாக்குதலை எதிர்த்தார். நேரம் செல்ல செல்ல வீரபாகு தேவர் உக்கிர மூர்த்தியாக அவர்களை எதிர்க்கலானார். 100 பேரும் கை சோர்ந்து போயினர். அவருடன் போரிடுவதை விட்டு அவரை கட்டி பிடித்து கைகளால் பீத்து எறிந்து விடுவதென முயன்றனர். ஆனால் வீரபாகு தேவரோ அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது தடுத்து வாளினால் வாழை கன்றுகளை சீர்வுவது போல அவர்கள் அனைவரையும் வெட்டி சாய்த்தார். புதல்வர்கள் 100 மாண்டது கண்டு சிங்கமுகன் அளவற்ற சினத்தோடு வீரபாகுதேவர் முன் வந்தான். அடே, நீ யார்? தேவர்களை காத்து ரட்சிக்க வந்திருப்பதாக கூறப்படும் சிவகுமாரனாக தோன்றவில்லையே. அவருக்கு 6 முகங்கள் இருப்பதாக அல்லவா சொல்கிறார்கள். நீ யார் என்பதை சொல் என்று கர்ஜித்தான். வீரபாகுதேவர் அவனை பார்த்து நகைத்து, சிங்கமுகா, என்னை நீ அறியாது வேப்பையே தருகிறது. சிவகுமாரன் தூதுவனாக மகேந்திரபுரிக்கு வந்து அதன் கம்பீரத்தை கொலைத்து எதிர்த்த வீரர்கள் எல்லாம் யமபுரிக்கு அனுப்பி திரும்பிய வீரபாகுவை பற்றி நீ அறிந்திருப்பாயே. அடியேன் தான் வீரபாகு. இப்போது உன்னையும் அழைத்து உன்னுடன் வந்திருக்கும் படைகளையும் நாசம் செய்ய போகிறேன் என்று நாண இழுத்து சுண்டினார். அந்த சப்தம் 4 திக்குகளிலும் வெகு தூரம் வரை சென்று எதிரொலித்து திரும்பியது. பூத வீரர்கள் அதன் ஒலி கேட்டு ஆர்ப்பரித்து கோஷமிட்டனர். அசுர வீரர்களோ பயந்து நடுங்கினர். அடே, இதுவரையில் நீ வெற்றி கண்டவர்கள் எல்லாம் அனுபவம் பெறாதவர்கள். என்னை அவ்வாறு எண்ணாத. 1008 அண்டங்களையும் பொடி பொடியாக்கிவிட என்னால் முடியும். உன் உயிரை பெற்று தருமாறு கூற்றுவன் என்னிடம் கெஞ்சுகிறான். அவன் விருப்பத்தை இன்றே நிறைவேற்றுகிறேன் என்று பதிலளித்து சிங்கமுகன் வில்லை வளைத்து பானங்களை போட்டலானான். வீரபாகுதேவர் 18 பானங்களால் அவன் மார்பிலை அடித்தார். அந்த பானங்கள் அவனுடைய மார்பிலே பட்டதும் முறிந்து விழுந்தன. சிங்கமுகன் தண்டத்தை அவர் மீது வீசினான். 4 பானங்களையும் பிரயோகித்து அதை தடுத்து அழித்தார் வீரபாகுதேவர். பின்னர் அவர் ஆயிரக்கணக்கான பானங்களை அவர் மீது அவன் தலையையும் நெற்றியும் குறிவைத்து தாக்கினார். சிங்கமுகன் பெரும் கோபம் கொண்டு சூலாயுதத்தை எடுத்து அவரை நோக்கி எறிந்தான். வீரபாகுதேவர் பரமேஸ்வரனை தியானித்து அவரால் கொடுக்கப்பட்ட வாளை உருவி அருகில் வந்து சூலாயத்தை வெட்டினார். அது 2ஆக முறிந்து விழுந்தது. பூத வீரர்கள் ஆரவாரம் செய்து குதித்தனர். வீரபாகுதேவர் சிவாஸ்திரத்தை அசுரன் மீது பிரயோகித்தார். சிங்கமுகனும் சிவாஸ்திரத்தை எடுத்து விட்டான். 2 அஸ்திரங்களும் வானிலை மோதிக்கொண்டன. ஒன்றை மற்றொன்று அழிக்க முயன்று முடியாது போகவே 2 அஸ்திரங்களும் தங்களுடைய எஜமானர்களும் திரும்பின. எவ்வித அஸ்திரங்களாலும் சிங்கமுகனை வெல்வது அறுதி என்பதை கண்ட வீரபாகுதேவர் அவனுக்கு முடிவு ஆறுமுகன் பெருமான் திருக்கரங்களிலேதான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு அவனுடன் வந்திருந்த பூதப்படைகளும் பெருநாசத்தை உண்டாக்கலானார். சிங்கமுகனுடைய தேர்ப்பகனை அடித்து வீழ்த்தி குதிரைகளை மாய்த்தார். அசுர வீரர்களெல்லாம் பான பிரயோகத்தால் ஹதாஹதம் செய்தார். சிங்கமுகனும் அவரை போலவே பூத வீரர்களையும் மற்றவர்களையும் துடிக்க செய்தான். 1000 கைகளினாலும் எண்ணற்ற பானங்களை பிரயோகித்து அவர்களுக்கிடையே இரத்த ஆறு பெருக செய்தான். விண்ணிலும் மண்ணிலும் மாறி மாறி இருந்து போரிட்டான். 4 திக்குகளிலிருந்தும் பானங்கள் வந்து தாக்கும் போது பூத வீரர்களும் சிறிது தளர்ச்சி அடைந்தனர். வீரபாகுதேவர் 1000 கணைகளை செலுத்தி சிங்கமுகனை தாக்கினார். 2000 கணைகளால் அவற்றை அழித்தான். இருவரும் சிறிது நேரம் அஸ்திர பிரயோகங்களால் யுத்த களத்தையே அதிர செய்தனர். வீரபாகுதேவர் ஏக காலத்தில் கணக்கற்ற அஸ்திரங்களை விட்டு அசுரனுடைய 1000 வில்களையும் ஒருங்கே அறுத்தார். அந்த செய்கை அசுரனுக்கு தாழ முடியாத ஆக்ரோஷத்தை உண்டாக்கிவிட்டது. அவ்வப்போது வீரபாகுதேவருடைய அற்புதமான அஸ்திர பிரயோகங்களை கண்டு தேவர்கள் ஆரவாரம் செய்தது வேறு அவன் மனதை வேதனையால் துடிக்க செய்தது. தாயிடமிருந்து பெற்ற மாய பாசத்தை எடுத்து விரைந்து சென்று வீரபாகுதேவரையும் அவருடன் இருக்கும் வீரர்களையும் கட்டி தூக்கி சென்று கதிரவன் உதயமாகும் உதயகிரியில் தள்ளி அங்கேயே காவலரு என்று உத்தரவிட்டு எய்தான். மாய பாசம் பயங்கரமான இருளை பரப்பிக் கொண்டு பாய்ந்து வந்தது. அதை கண்டு வீரர்கள் கொலை நடுங்கி
செய்வதறியாது தவித்தனர். விரைந்து வந்த மாயா பாசத்தை என்னவிதம் அஸ்திரம் என்று வீரபாகதேவர் இனம் கண்டு எதிர் அஸ்திரத்தை பிரயோகத்துக்கு முன்பாக மாய அஸ்திரம் அவரையும் மற்றவர்களையும் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் எல்லோரும் மாய பாசத்தால் கட்டுண்டார்கள். உணர்விழுந்து நின்ற அவர்களை அஸ்திரம் வான்வழியே தூக்கி சென்று உதயகிரியிலே தள்ளி அவர்களுக்கு காவலாக அங்கேயே இருந்தது. தேவர்கள் நிகழ்ந்தது என்ன என்பதை அறியாமல் பயங்கர இருளுக்கு பயந்து பாசறை நோக்கி ஓடினர். சிங்கமோகன் தன்னை எதிர்ப்பவர் யாரையும் காணாது கடகடவென்று நகைத்து, எங்கே இருக்கிறான் சிவகுமாரன்? இப்போது அவனை கொன்று தேவர்களையும் அழிப்பேன் என்று கர்ஜித்தான். அருகில் இருந்த ஒற்றர்களில் ஒருவன் சிவகுமாரன் ஹேமகூடத்தில் பாசறையில் இருப்பதாக தெரிவித்தான். பாசறையில் பதுங்கியிருக்கிறானா? நானே அங்கு சென்று அவனை கொல்வேன் என்றான் சிங்கமோகன். யுத்த களத்திலே வீரபாக முதலானோருக்கு நேரிட்ட துன்பத்தை பார்த்து வாயு தேவன் பாசறைக்கு விரைந்து சென்றான். முருகப்பெருமானை நெருங்கி பணிவோடு, எம்பெருமானே, சிங்கமுகன் வஞ்சகத்தால் வீரபாக தேவர் முதலானோரை மாய பாசத்தால் பிணைக்க செய்து உதயகிரியிலே கொண்டு போய் தள்ளிவிட்டான். அவர்கள் எழுந்து வர முடியாது. பாசம் அங்கே காவலுக்கு இருக்கின்றது என்று தெரிவித்தார். வாயுதேவன் சொன்ன செய்தியை முருகப்பெருமான் சினம் கொள்வது செய்தது. வாயுதேவன் சொன்ன செய்தி முருகப்பெருமானை சினம் கொள்ள செய்தது. எங்கே சிங்கமுகன் என கேட்டார். வாயுதேவன் சொன்ன செய்தி முருகப்பெருமானை சினம் கொள்ள செய்தது. எங்கே சிங்கமுகன் என்று கேட்டார். பிரபு, அவன் படைகளும் நம் பாசறை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்றான் வாயு. ஆறுமுக பெருமான் பாசறையை விட்டு வெளிப்பட்டு மனோவேகம் என்ற தம்பையுடைய ரதத்தினை ஏறி பாசறையில் இருந்த 1000 வெள்ள பூதப்படையினுடன் அவருடன் புறப்பட்டனர். பறைகள் முழங்கின, சிங்கங்கள் ஆர்ப்பரித்தன, எக்காலங்கள் அதிர்ந்தன. மும்மூர்த்திகளும் முதல்வன் வந்தான். முக்கண்ணன் குமாரன் வந்தான். பகைவர்களுக்கு சிங்கமாய் உள்ளவன் வந்தான். வேற்றுப்படை வீரன் வந்தான். யாவரும் அறியதற்கரிய தனி முதல்வன் சண்முக பெருமான் வந்தான். தேவாதி தேவன் வந்தான் என்று திருச்சின்னங்கள் ஒலித்தன. யுத்த களத்தை அடைந்ததும் பூதப்படைகள் அவுணர்கள் மீது பாய்ந்து தாக்கினர். சூலம், ஈட்டி, வேல் முதலான ஆயுதங்களை எரிந்து அசுர வீரர்களை அழித்தனர். மரங்களையும் பாறைகளையும் பிடுங்கி வந்து அவர்கள் மீது வீசினர். அசுர வீரர்களுடன் யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் நாசமாயின. சிங்கமுகன் உடல் சிலிர்த்து எழுந்தான். தன் படையினரிடையே ஏற்பட்ட பெருநாசம் அவனை கொதித்திட செய்தது. தன்னுடைய உருவை பெரிதாக்கி கொண்டு வானுக்கும் நிலத்துக்குமாக நின்றான். அவனுடைய 1000 வாய்களும் 1000 ஏரிகளைப் போன்று காட்சியளித்தன. தம்முடைய கைகளை நீட்டி அவன் பூதசேனையை அள்ளி வாயில் போட்டு விழுங்கினான். அவன் மூச்சை உள்ளிழுக்கும் போது பலர் இழுக்கப்பட்டனர். மூச்சு வெளிப்படும் போது அவர்களில் சிலர் வெகு தூரத்துக்கு அப்பால் போய் விழுந்தனர். அவ்வாறு விழுந்தவர்களை சிங்கமுகன் விடவில்லை. கைகளில் ஈட்டி பிடித்து வாயில் போட்டு விழுங்கினான். அவனிடமிருந்து தப்பி செல்ல பூதசேனைகள் முயன்றதும் பலன் தரவில்லை. அவர்கள் யுத்த களத்திலே எங்கு ஓடினாலும் அங்கே அசுரனுடைய கை நீண்டு அவர்களை பிடித்தது. ஒரு சிலர் ஆயுதங்களால் அவன் உடலிலே தாக்கினர். தாக்கப்பட்ட ஆயுதங்கள் முனைகள் முறிந்து போயினவே அன்றி அவன் உடலிலே சிறு சிராய்ப்பை கூட உண்டாக்கவில்லை. விரைவிலேயே சிங்கமுகன் 1000 வெள்ளம் பூத வீரர்களையும் பிடித்து வாயில் போட்டு விழுங்கி வயிற்றிலே அடக்கி கொண்டு விட்டான். அவர்கள் வெளியே வர வழி தெரியாது அவன் வயிற்றிலே கிடந்து தவித்தனர். ஆறுமுகன் மட்டுமே எஞ்சி நின்றார். ஒற்றர்கள் மூலம் சூரபத்மன் அவ்வப்போது யுத்த களத்தில் உள்ள நிலையை அறிந்து கொண்டிருந்தான். சிங்கமுகன் மாய பாசத்தால் வீரபாகு தேவரையும் மற்றும் உள்ளவர்களையும் கட்டி உதயகிரியிலே கொண்டு போய் தள்ளியதையும் சிவகுமாரனோடு போரிட்டு 1000 வெள்ள பூத வீரர்களை விழுங்கி சிவபாலனை தனியாக நிற்க செய்ததையும் கேட்டு அசுரன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். தம்பி, உன் திறமையை கேட்டு என் உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. நீ கூறி சென்றவாறே சிவகுமாரனையும் வெற்றி கொண்டு திரும்புவாயாக என்று கொண்டாடினான். பின்னர் காவலரை அழைத்து, இப்போது சிங்கமுகன் யுத்த களத்திலே சிவகுமாரனோடு சண்டை செய்து கொண்டிருப்பான். அவனுடன் சென்று படைகளில் ஒரு பகுதி சிவகுமாரனால் நாசத்தை அடைய நேரிடலாம். ஆகவே நகரத்திலே எஞ்சியுள்ள வீரர்களையும் ஆயுதங்களுடன் அவன் உதவிக்கு விரைந்து செல்லுமாறு கூறுங்கள் என்று உத்தரவிட்டான். அசுரனுடைய ஆணைப்படி அடுத்த சில நாழிகைக்கெல்லாம் வீரர்கள் பற்பல ஆயுதங்களை ஏந்தியவர்களாய் மகேந்திரியை விட்டு யுத்த களத்திற்கு புறப்பட்டனர். புதிதாக படை வீரர்கள் வந்து சேர்ந்து கொண்டதும் சிங்கமுகன் அதிக சந்தோஷமடைந்து இங்கும் அங்கும் பாய்ந்து அட்டகாசம் செய்தான். குமார பெருமான் நானொலி எழுப்பி அவன் அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு தந்தார்.
அந்த பேரொளி அண்டகடாகம் வரை சென்று எதிரொலித்தது. சிங்கமுகன் எம்பெருமான் முன்பு வந்து அவரை பார்த்து சொல்லலானான். சிவபாலா, ஒரு வார்த்தை கூறுகிறேன் கேள். அசுரர்கள் பகைவர்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்புடையவர்கள். அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் ஒருபோதும் வழுவக்கூடாது. தேவர்கள் எங்களுக்கு பகைவர்கள். அவர்களை தண்டித்தோம். நீயோ அந்த தேவர்களை சேர்ந்தவன் அல்ல. உன்னிடம் எங்களுக்கு பகையும் இல்லை. எதற்காக நீ போருக்கு வர வேண்டும்? திரும்ப போய்விடு என்றான். அதை கேட்டு பெருமான் மெல்ல புன்முறுவல் செய்தார். அசுரனே, உன்னை அரசனாக கொண்டுள்ளவர்கள் உனக்குரிய கடமைகளை கூறினாய். எங்களுக்கும் சில பொறுப்புகள் உண்டு. எளியவரை வலிமை மிகுந்தோர் தண்டித்தால் அவர்களை தடுப்பது எங்களுடைய பொறுப்புகளில் ஒன்று. தேவர்களிடம் நீங்கள் பகைமையை காட்டினீர்களே தவிர அவர்களுக்கும் உங்களுக்கும் தீமை ஏதும் செய்யவில்லை. ஆகவே அவர்களை சிறை மீட்க நான் வந்துள்ளேன். என்னுடைய அறிவுரைகளை உன் சகோதரன் ஏற்க மறுத்து என்னையும் இழந்ததால் யுத்தம் நிகழும்படியாயிற்று. இப்போது காலம் தாழ்ந்து விடவில்லை. தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்தால் நீங்கள் பிழைக்கலாம் என்றார். அவ்வார்த்தையை கேட்ட சிங்கமுகன் கடகடமென்று சிரித்தான். குழந்தாய், தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறாயா? சிவபெருமானாலே அது இயலாத காரியம் என்பதை நீ அறியவில்லை போலும். உன் திறமையை நன்கு அறிந்து கொள்ளாது போரிட்டதால் தாரகன் உயிரை இழந்தான். நான் அவ்விதம் இல்ல. உன்னை நன்கு அறிவேன். வீரபாகு முதலானோர் உயிரிழந்து உதயகிரியில் கிடைக்கிறார்கள். உன்னுடன் வந்த 1000 வெள்ளம் போதப்படைகளும் என் வயிற்றிலே ஜீரணமாகிக் கொண்டிருக்கின்றனர். இன்னுமா நீ என்னுடன் போர் புரிய விரும்புகிறாய்? என் வார்த்தையை கேட்டு திரும்ப போய்விடு. நீ சிறுவன். இதற்குள் உயிரை பலி கொடுக்க வந்திருப்பது எனக்கு வேதனையாக தெரிகிறது. போய்விடு என்றான். முருகப்பெருமான் ஏதும் பேசாமல் வில்லை வளர்த்து கூறிய பானம் ஒன்றை அவன் மார்பை நோக்கி விடுத்தார். இமைக்கும் நேரத்தில் பாய்ந்து அவன் மார்பிலே ஊடுருவி முதுகு பக்கமாய் வெளிப்பட்டது. ரத்தம் குபுகுபுவென்று கொட்டியது. சிங்கமுகன் ஒரு கணம் திடுக்கிட்டான். பானம் ஊடுருவி சென்றதால் அவன் மார்பும் முதுகும் வாயில்களைப் போல பிளந்தன. அசுரனுடைய வயிற்றிலே வெளியேறும் வழி தெரியாது தவித்துக் கொண்டிருந்த பூத வீரர்கள் அந்த பிளவுகள் வழியே பாய்ந்து வெளிப்பட்டார்கள். சிங்கமுகன் கைகளையும் மார்பிலும் முதுகிலும் வைத்து அழுத்தி அவர்கள் வெளியே வருவதை தடுக்க முயன்றான். இருந்த போதிலும் பலர் வெளியேறி ஆறுமுக பெருமானை அடைந்தனர். சிங்கமுகன் கோபத்தோடு தண்டத்தை எடுத்து ஆறுமுகன் மீது வீசினான். 4 பானங்களாலும் முருகன் அதை பொடியாக்கினார். அத்துடன் அந்த பானங்கள் அசுரனுடைய நெற்றியிலே வந்து தாக்கி அவனை சிறிது நேரம் செயலிழக்க செய்தது. அந்த நேரத்தில் எம்பெருமான் உதயகிரியிலே உணர்விழந்து கிடக்கும் வீரபாக தேவரையும் மற்றவர்களும் எழுப்ப திருவள்ளம் கொண்டு ஓர் அஸ்திரத்தை எழுதினார். அது விரைந்து சென்று உதயகிரியை அடைந்தது. வீரபாக தேவரையும் மற்றவர்களையும் காவல் காத்து வந்த மாயபாசத்தை அந்த அஸ்திரம் அழித்து அவர்களை உணர்வு பெற எழ செய்தது. அத்துடன் எம்பெருமான் திருவருளால் அது ஒரு விமானத்தைப் போல உருக்கொண்டது. வீரபாக தேவர் மற்றவர்களுடன் அதில் ஏறி விரைந்து வந்து முருக கடவுளை வணங்கினர். அவர்களை கண்டதும் தேவர்கள் பெருத்த ஆரவாரம் செய்தனர். தேவர்களின் ஆரவாரம் செய்ததும் வீரபாக தேவர் முதலானோர் உயிர் பெற்று வந்ததும் அசுர வீரர்களுக்கிடையே விவரிக்க இயலாத ஒருவித எரிச்சலை தோற்றுவித்தன. அவர்கள் கர்ண கொடூரமான சப்தங்களை எழுப்பிக் கொண்டு ஓடி வந்து முருகனை சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களை எரிந்து தாக்கினர். எம்பெருமான் அவர்கள் எதிர்த்த ஆயுதங்களை தடுத்து அழித்ததோடு எண்ணற்ற பானங்களை விடுத்தார். அவை ஒவ்வொன்றும் பயங்கரமாக சிரிப்பாய்ந்தன. சில தீயை கக்கின, மற்றும் சில கொடிய விஷத்தை நாற்புறமும் வாரி இறைத்தன. வேறு சில பயங்கர நகங்களால் உருவெடுத்தன. இன்னும் சில கூரிய முனைகளோடு கூற்றுவன் போல பாய்ந்து வந்தன. எம்பெருமான் விடுத்த கணைகளை அசுர வீரர்களை பேரழிவு கொண்டு சென்றன. கைகளை இழந்தவரும், கால் வெட்டுண்டவரும், தோள்கள் சரிந்தவரும், குடல்கள் தொங்கியவாறும் அவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி ஓலமிட்டார்கள். தலைகள் அறுபட்ட முண்டங்கள் பேய் கூத்தாடின. உடலெங்கும் சல்லடை கணைகளாக துளைக்கப்பட்டவரும், மார்பு பிளக்கப்பட்டவரும், சிலர் உயிர் தப்ப எண்ணி ஓடும் வழி தெரியாது இங்குமாக ஓடி முதலில் எம்பெருமானின் கணைகளுக்கே இரையாக்கினர். சிங்கமுகனுடைய இந்த 4 வகை சேனைகளும் குமார கடவுளால் நாசமாக்கப்பட்டன. அசுரன் மட்டுமே எஞ்சி நின்றான். படைகள் அழிந்ததை கண்டு மனம் குமரி 1000 கரங்களால் கணக்கற்ற பானங்களை பிரயோகித்தான். ஆறுமுக பெருமான் அவன் விடுத்த அஸ்திரங்கள் அனைத்தையும் அழித்து அவன் மீது 1000கணக்கான பானங்களை எய்தார். சிங்கமுகன் சினந்து குமார கடவுளின் ரத சாரதியான வாயுதேவனை தாக்கினான். மார்பிலே பானத்தால் தாக்கப்பட்ட வாயுதேவன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டான். அவனுடைய மார்பிலிருந்து ரத்தம் கொட்டியது. சிங்கமுகன் சூலாயத்தை எறிந்தான். எம்பெருமான் அதை 14 பானங்களால் தடுத்து அடித்தார். அசுரன் தண்டத்தால் அடித்தான். அதையும் பெருமான் தடுத்து நாசம் செய்தார்.
யமபாசத்தை அசுரன் வீச அதுவும் பெருமானால் அழிக்கப்பட்டது. முருகப்பெருமான் கோபம் கொண்டு ஆயிரக்கணக்கான பானங்களால் சிங்கமுகனுடைய கைகளை அறுத்து தள்ளினார். என்ன ஆச்சரியம்! அறுக்கப்பட்ட கைகள் மீண்டும் முன்போல் முளைத்தன. அவனுடைய தலைகளை பானத்தால் அறுத்து தள்ள அவையும் முளைத்திருந்தன. அடுத்தடுத்து பல முறைகள் அவ்வாறு செய்தும் அறுக்கப்பட்ட கைகளும் தலைகளும் அசுரனுக்கு முளைத்து கொண்டே வந்தன. சிங்கமுகனை கொல்ல முடியாதோ என்று தேவர்கள் மனம் கலங்கினார்கள். சோகத்தால் வாடிய முகத்தோடு முருகப்பெருமானை பார்த்தார்கள். சிங்கமுகன் கலகலவென்று நகைத்தான். குழந்தாய், என்னை கொல்வது என்பது உன்னால் இயலாத காரியம். இனியும் ஏன் உன்னை வருத்தி கொள்கிறாய்? திரும்ப போய்விடு என்றான். அசுரனே, ஏன் வீணாக பிதற்றுகிறாய்? உன் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று கூறி வேலவன் 1000 பானங்களால் அசுரனுடைய மார்பை பிளந்தார். சிங்கமுகன் பெரிய பெரிய பாறைகளையும் மலை சிகரங்களையும் பெயர்த்து அவன் மீது எறிந்தான். பானங்களால் அவற்றை பொடி செய்தார். முருகர் பெருமான் மறுபடியும் ஆயிரக்கணக்கான பானங்களால் அசுரனுடைய கைகளையும் தலைகளையும் மறுத்தார். அவை மீண்டும் முளைத்தன. அடுத்தடுத்து 1008 முறை அவனுடைய தலைகளும் கைகளும் அறுத்தெறிந்தார். எம்பெருமானுடைய அந்த விளையாட்டு தேவர்களை கவலைக்குள்ளாக்கியது. ஆறுமுக பெருமானால் அசுரனை வெற்றி கொள்ள முடியாது போய்விடுமோ என்று மனம் கலங்கினர். எம்பெருமான் அறுத்தெரித்த அசுரனுடைய கைகளும் தலைகளும் 4 பக்கங்களிலும் போய் விழுந்தன. பருந்து கூட்டங்கள் அவற்றை சூழ்ந்து கொண்டன. அசுரனுடைய விளையாடியது போதும் என்ற முடிவுக்கு இறைவன் திருக்குமாரன் வந்தார் போலும். சிங்கமுகனுடைய ஒரு தலையையும் 2 கைகளையும் தவிர மற்ற கைகளையும் தலைகளையும் அறுத்து தள்ளினார். அவை மீண்டும் முளைக்க தொடங்கிய போது கோபத்தோடு ஹூங்காரம் செய்தார். அந்த சப்தத்தில் அவை முளைக்காது அடங்கிவிட்டன. சிங்கமுகன் திடுக்கிட்டான். மலையை பேர்த்து அவர் மீது எறிந்தான். முருகப்பெருமான் வஜ்ராயத்தால் அந்த மலையை பொடியாக்கியது அவன் மீது பிரயோகித்தார். அது விரைந்து சென்று சிங்கமுகனுடைய மார்பிலே தாக்கி அவன் உயிரை குடித்து திரும்பியது. சிங்கமுகனுடைய உயிரற்ற உடல் பர்வதம் போல நிலத்திலே சாய்ந்தது. தேவர்கள் பெருத்த ஆராவரம் செய்து இறைவனை துதித்து அவரை கொண்டாடினார்கள். முருகப்பெருமான் அன்றைய யுத்தத்தை அதோடு முடித்துக்கொண்டு அனைவருடன் பாசறை திரும்பினார். சிங்கமுகனுடைய மரணம் சூரபத்மனுக்கு எட்டியது. முதலில் அவன் அதை நம்ப மறுத்தான். அது உண்மைதான் என்பதை அறிந்தும் அவன் பெருத்த குரலில் ஓலமிட்டு அழுதான். அவனுடைய அழுகையின் குரல் ஹேமகுடத்தில் பாசறையில் இருந்த தேவர்களுக்கு கேட்டது. அவர்கள் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தனர். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.